சிதவிநாயகமூர்த்திக்கு ஜெய். அல்லி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலியும் அள்ள இனிதாகி நள்ளிரவு போலும் உள்ள வினையார் தனமாறும் இல்லும் இளையோரும் எல்ல அயலாக வல்லெருமை மாய சமனாரும் எள்ளியனதாவி கொள்ளை கொள்ளு நாளில் உய்ய ஒரு நீ போர்கழல் தாராய் தொல்லை மறை தேடி இல்லையனுநாத சொல்லும் உபதேச குருநாத துள்ளி விளையாடு புள்ளியுழை நாண வெள்ளி வனமீதுற்றுரைவோனே வல் அசுரர் மாள நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தொடுவானே வள்ளி படச்சாரல் வள்ளி மலை மேவ் வள்ளி மணவாள் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. Namassarvebhyaha. Namaskarams from Perth, Australia, and welcome to episode 7A of our series அழகு முருகன். முருகப்பெருமான் அருள் பாலிக்கும் 6 படை வீடு தர்சனம் மற்றும் அந்த பெருமானுடைய பரிபூர்ண அருளை பெற்ற 6 முருக பக்தர்களின் ஸ்மரணம். இது ரெண்டுத்தையும் தான் நம்ம அழகு முருகன் சீரீஸ்ல எடுத்துட்டு இருக்கோம். 6 படை வீடு வரிசையில திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய் என்கின்ற திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி மற்றும் பழனி, திருவேரகம் என்கின்ற சுவாமிமலை, இந்த முதல் 4 படை வீடுகளுக்கு சென்று அங்கு வீற்றிருக்கும் முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டோம். மேலும் ஒவ்வொரு படை வீட்டுக்குள் பிரவேசம் பண்ணத்துக்கு முன் அல்லது அந்த படை வீட்டில் குடியிருக்கும் முருகப்பெருமான தரிசனம் பண்ணின கையோட அந்த படை வீட்டோடு தொடர்புடைய ஒரு முருக பக்தருடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வரோம் இல்லையா? இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். இருந்தாலும் இப்போ ஒரு ரீகேப் கொடுப்போம். முருக பக்தர்களுள் தலை சிறந்தவர் அருணகிரிநாத சுவாமிகள் தான். அவருடைய சரித்திரத்தை சொல்லி தான் நம்ம இந்த அழகு முருகன் தொடரையே ஆரம்பித்தோம். முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் போறதுக்கு முன்னாடி அருணகிரிநாத சுவாமிகளுடைய சரித்திரத்தை அனுபவித்தோம். அருணகிரிநாதருக்கு எல்லா படை வீடுகளுடனுமே நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏன்னா 6 படை வீடுகளுமே அவர் அருளி செய்த திருப்புகழ் பாடல் பெற்ற க்ஷேத்திரங்கள். முதல் படை வீடு திருப்பரங்குன்றத்தில் இருக்கச்சே அந்த படை வீட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம். அதாவது நக்கீரத்தேவநாயனாரின் திருமுருகாற்றுப்படை பிறந்த கதை. முருகபக்தரான நக்கீரருடைய சரித்திரத்திலேருந்து ஒரு சின்ன பகுதி, ஒரு எக்ஸாப்டை எடுத்து சொன்னோம். அடுத்ததா பஞ்சாமிருத வண்ணம் எங்கெல்லாம் பாராயணம் பண்றாளோ அங்கெல்லாம் நான் நிச்சயமாக இருப்பேன். இது 2வது படை வீடு திருச்செந்தூர் செந்திலாண்டவனின் திருவாக்கு. செந்திலாண்டவனை தரிசனம் பண்ணிட்டோ பஞ்சாமிருத வண்ணத்தை நமக்கு அருளி செய்த பாம்பன் சுவாமிகளுடைய சரித்திரத்தை பார்த்தோம். 3வது படை வீடாகிய பழனியில புறக்கண்களை இழந்தும் கூட தன் அகக்கண்களினால் பழனியாண்டவனை கண்டுகளித்த மாம்பழ கவிச்சிங்கனாவலருடைய முருக பக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டோம் இல்லையா? 4வது படை வீடு சுவாமி மலையில அருணகிரிநாதர் அருளிய
கவிப்பாடல் தேர் வடிவத்தை கொண்ட திருவழுக்குற்றிருக்கை என்கின்ற திருப்பதிகத்தின் நுட்பங்களை ரசிச்சோம். மேலும் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் தன் திருவடி தர்சனம் தந்தருளிய திருத்தலம் இந்த திருவேரகம்தான். அதனால ஜெகமாயுற்ற நகவாழ்வில் வைத்த என்கின்ற திருவேரக திருப்புகழ் பதிகத்தில் அமைந்துள்ள அடி காண வைத்த என்கின்ற சொற்றொடருக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அருளிச் செய்த விரிவுரையில் உள்ள காணியும் 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 என்று தொடங்கும் விடுகதைக்கு கால் காட்டும் கழுக்குன்றமே என்கின்ற விடை எப்படி வந்ததுங்கிறத ஆராய்ந்து பார்த்தோம். இப்படி சுவாமிமலையில சித்திரக்கவி மற்றும் விடுகவியில ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். அதனால சுவாமிமலையோடு தொடர்புடைய ஒரு பக்தருடைய சரித்திரத்தை எடுத்து சொல்ல நமக்கு நேரம் இல்லை. இப்போ சுவாமிமலையிலேருந்து கிளம்பி 5வது படைவீடாகிய திருத்தணிக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில இங்க வெள்ளிமலையில இப்போ ஒரு ஹால்ட் போட்டிருக்கோம். வெள்ளி படச்சாரல் வெள்ளிமலை மேவு வெள்ளி மணவாள பெருமாளே. வெள்ளிமலை திருப்புகழ் பாடலை பாடி இந்த எபிசோட ஆரம்பிச்சோம். அருணகிரிநாத சுவாமிகள் 15ஆம் நூற்றாண்டில் அருளிச் செய்த திருப்புகழ் பாடல்களை 20ஆம் நூற்றாண்டில் இந்த பாரத தேசம் பூரா ஒலிக்கச் செய்தவர் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள்தான். திருப்புகழ் யோகி மற்றும் வள்ளிமலை வள்ளல் என்று அழைக்கப்படும் இந்த மகானுடைய சரித்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். வள்ளிமலை சுவாமிகளுக்கும் 5வது படைவீடாகிய திருத்தணிக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. அது என்னங்கிறத திருத்தணி எபிசோட்ல சொல்லுவோம். சுவாமிகளுடைய சரித்திரத்துக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற முக்கிய பிரமாணம், அதாவது கீ ரெஃபரன்ஸ், நம்ம குருஜியோட சீனியர் டிசைபிள் திருப்புகழ் அன்பர் ஸ்ரீமதி சித்ராமூர்த்தி அவர்கள் இயற்றிய திருப்புகழ் யோகி என்கின்ற தலைப்பை கொண்ட இந்த நூல். இதிலேருந்து அடியேனுடைய ஹிருதயத்தை கவர்ந்த ஒரு சில விஷயங்களை தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுடைய சரித்திரம் நாகாச்சலத்துல ஆரம்பம். அதுதான் இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர். நாகாச்சலம்னு ஒரு ஊரா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, கந்தர் அனுபூதி பாராயணம் பண்றவா இப்போ 11வது செய்யுள் எடுத்து பாருங்கோ. கூகாயனயன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாச்சல வேலவனாலு கவி நாகாச்சல வேலவனாலு கவி தியாகாசுரலோக சிகாமணியே. நாகாச்சல வேலவ, அகம் பிளஸ் அச்சலம், நாகாச்சலம். அச்சலம் நாமலை, நாகத்தின் வடிவத்தை கொண்ட மலை நாகாச்சலம். சர்ப்பகிரி, நாககிரி, அரவக்குன்று என்கின்ற மற்ற பெயர்களும் இந்த ஸ்தலத்துக்கு உண்டு. இது ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலமும் கூட. திருஞான சம்பந்தர் குடிமாட செங்குன்றூர் அப்படின்னு இந்த ஸ்தலத்தை பாடியிருக்கார். செம்மை நிறமுள்ள மலை செங்குன்றூர். இந்த செங்குன்றூர் மருவி செங்கோடு அப்படின்னு ஆயிடுது. கோடுன்னா தமிழ்ல மலையின் உச்சின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ திரு என்கின்ற அடைமொழி சேர்த்தா திருச்செங்கோடு. பிரசன்ட் டே நாமக்கல் மாவட்டம் ஈரோடுலேருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள
திருச்செங்கோடு என்கின்ற அற்புதமான க்ஷேத்திரம் தான் கந்தர் அனுபூதியில் சொல்லப்பட்ட நாகாச்சலம். சிவபெருமான் இங்க அர்த்தநாரீஸ்வரரா கம்பீரமா காட்சி கொடுக்கிறார். அவர் தான் இங்க மூலவர். கர்ப்ப கிரகத்துக்கு நேர் பின்னாடி நவ பாஷாணத்தினால் ஆன சக்தி வாய்ந்த திருச்செங்கோட்டு வேலவனின் சந்நிதி. இந்த திருச்செங்கோட்டு வேலவனை அருணகிரிநாத சுவாமிகள் கொண்டாடிருக்கார். 21 திருப்புகழ் பாடல்கள், 11 கந்தர் அந்தாதி பாடல்கள் மற்றும் 8 கந்தர் அலங்கார செய்யுட்கள் திருச்செங்கோட்டுக்கு உண்டு. இருந்தாலும் இந்த ஸ்தலத்தின் சிறப்பு, ஸ்பெஷாலிட்டி, யூஎஸ்பி என்ன தெரியுமோ? கந்தர் அனுபூதியில் இடம்பெற்ற ஒரே ஸ்தலம் இந்த நாகாச்சலம் தான். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த எல்லா நூல்களுள் ரொம்ப வசத்தி கந்தர் அனுபூதி தான். கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள்நாடி இருக்கும் நாள் என்னாளோ தாய்மானவர் பாடுறார் இல்லையா? கந்தரின் அனுபூதியை பெற்றவுடன் அந்த அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பூத உடம்போட கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு உயர்ந்த நிலையை பெற்றார். ஞானத்தின் உச்ச கட்டத்துல பாடின பாடல் தான் கந்தர் அனுபூதி. இப்படி அந்த கந்தனோடு ஒன்றுபட்ட நிலையில் நாகாச்சலத்து வேலவனோட நினைவு அவருக்கு வந்திருக்குன்னா, இந்த நாகாச்சலத்து வேலவன் எப்பேற்பட்ட பெருமை வாய்ந்தவனா இருக்கணும் இல்லையா? இப்பேற்பட்ட நாகாச்சலம் என்கின்ற திருச்செங்கோடு க்ஷேத்திரத்துக்கருகில் உள்ள பூனாச்சிபுதூர் என்கின்ற ஒரு சின்ன கிராமம் தான் நம்ம வள்ளிமலை சுவாமிகளின் அவதார க்ஷேத்திரம். இப்போ அவங்களுக்குலாம் ஒன்று தோணும், இந்த விஷயத்த வள்ளிமலை சுவாமிகள் பூனாச்சிபுதூரில் அவதாரம் செய்தார்னு ஒரே வரியில பட்டுன்னு சொல்லியிருக்கலாமே, நீட்டி முழக்குவானே. ஒரே வரியில சொல்லியிருந்தோன்னா திருச்செங்கோட்டு வேலவனையும் பார்த்திருக்க முடியாது, கந்தர் அனுபூதி செய்யுளையும் படிச்சிருக்க முடியாது. மேலும் நம்ம வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுடைய திரு அவதாரத்துக்கு மூல காரணம் இந்த திருச்செங்கோட்டு வேலவன் தான். அதனாலதான் இவ்வளவு பூர்வ பீட்டிகை போட்டோம். இப்போ அந்த சரித்திரத்துக்குள் பிரவேசம் பண்ணுவோம். மகாலட்சுமி அம்மாள் மற்றும் சிதம்பரம் ஐயர் என்கின்ற உத்தமமான தம்பதியர் பூனாச்சிபுதூரில் வாழ்ந்து வந்தனர். பரம்பரையா வேதாத்தியனம் பண்ற குடும்பத்தை சார்ந்தவர் நம் சிதம்பரம் ஐயர். அவரே நன்னா படிச்சவர். மைசூர் மகாராஜாட்டேந்த சதுசாஸ்திர பண்டிதர் என்கின்ற பட்டத்தை பெற்றவர். இவா 2 பேருக்குமே அதீத தெய்வ நம்பிக்கை உண்டு. ஒரு சமயம் மகாலட்சுமி அம்மாள் கல்லூரல்ல மாவரைச்சுட்டு இருக்கச்சே, அந்த காலம் ஒரு நல்ல பாம்பு, பெரிய நாகம் படமெடுத்து ஆடது. நம்மளால தலை தெறிக்க ஓடிப்போம். அடியனுடைய அம்மா ஒரு குட்டி பள்ளிய ஓரத்துல பார்த்தாலே ஊரை கூட்டிடுவா. ஆனா இந்த மகாலட்சுமி அம்மா கொஞ்சம் கூட பதட்டமே படலையாம். அந்த நாகத்துக்கு கல்பூரார்த்தி காமிச்சு நமஸ்காரம் பண்ணாலாம். அது பாட்டுக்கு வந்த வழியே போயிடுதான். அவன் நினைச்சுட்டாலாம், நாகாச்சலத்து வேலவன் இந்த திருச்செங்கோட்டு வேலவனை தரிசனம் பண்ணி நாளாச்சே, இது ஒரு சூச்சனை போல இருக்குன்னு அவ 2 பேருமே கால்நடையா பூனாச்சிபுதூர்ல இருந்த திருச்செங்கோட்டுக்கு போய் 12 அமாவாசை தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரரையும் வேலவனையும் தரிசனம் பண்ணினா. இப்போ மாதிரி கார் வசதியோ இல்லை நமக்கு நடந்து போகணும்னா கான்கிரீட் ஸ்டெப்ஸோ அப்பெல்லாம் கிடையாது இல்லையா?
கரடுமுரடான காட்டு பாதையில கஷ்டப்பட்டு மலை ஏறி போனாதான் திருச்செங்கோட்டு வேலவனை தரிசனம் பண்ண முடியும். இப்படி மகாலட்சுமி அம்மாள் மற்றும் சிதம்பரம் ஐயர் தவமிருந்து பெற்ற தவ புதல்வன் தான் நம்ம அர்த்தநாரி. 1870 ஆண்டு கார்த்திகை மாசம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு அர்த்தநாரியின் அவதாரம். அர்த்தநாரி தான் நம்ம வள்ளிமலை சுவாமிகளின் பூர்வாசிரமத்து பெயர். இது இங்கிலீஷ் டேட் பிரகாரம் 25th November 1870. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா இந்த அர்த்தநாரி குழந்தை வளர்ந்துட்டு வருது. அதுக்கு ஒரு 5 வயசாச்சே திடீர்னு சிதம்பரம் ஐயர் தவறி போயிட்டார். மகாலட்சுமி அம்மா அர்த்தநாரிய கூட்டிண்டு ஈரோட்ல அவ அண்ணாவத்துக்கு போயிட்டா. அந்த மாமா அர்த்தநாரிய ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டார். அர்த்தநாரிக்கு பள்ளிக்கூட படிப்புல கொஞ்சம் கூட நாட்டமே வரல. சில காலம் பார்த்துட்டு மகாலட்சுமி அம்மா பூனாஜிபுதூருக்கு திரும்பி வந்துவிட்டா. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அர்த்தநாரிய அனுப்பினா. அங்கேயும் அதே கதை தான். அர்த்தநாரிக்கு படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் விஷமங்கள்ல தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸ்கூல் டீச்சர்ஸ்டேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வர வர கூடிய சீக்கிரம் நம்ம அர்த்தநாரியின் பள்ளி படிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இப்போ அர்த்தநாரிக்கு 9 வயசாயிடுத்து. அவனுடைய மற்றொரு மாமா அப்பு தீட்சிதர் தன்னோட 5 வயசு பொண்ணு சுப்பலக்ஷ்மிய அர்த்தநாரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அந்த காலத்து பழக்க வழக்கம், படிக்கவே தெரியாது, கல்யாணம் ஆயிடுத்து, பொழைக்கணுமே. அப்பு தீட்சிதர் அர்த்தநாரிய கூட்டிண்டு மைசூருக்கு போனார். அந்த அர்த்தநாரியோட அத்தை பசங்க 2 பேர் அரண்மனையில சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தா. அந்த 2 கசின்ஸும் அர்த்தநாரிய மகாராணியின் அரண்மனையில சமையல் வேலைக்கு எடுபடியா சேர்த்து விட்டுட்டா. அர்த்தநாரிக்கு சமையல் வேலையில நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பார்த்து பார்த்து கத்துக்கிறான். கூடிய சீக்கிரத்துல எடுபிடி அர்த்தநாரி சமையல் கலையில் நல்ல தேர்ச்சி பெற்று அறுசுவை அர்த்தநாரி ஆயிட்டான். அவனுடைய சமையலை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. இப்போ அவனுக்கு 12 வயசு ஆயிடுத்து. மகாராணியின் அரண்மனையிலேருந்து மகாராஜாவோட அரண்மனைக்கு ஜாப் டிரான்ஸ்ஃபர். அவனுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் மகாராஜா யாத்ரா போச்சே, அவர் கூடவே போகணும், போய் அவருக்கும் அவருடைய பரிவாரங்களுக்கும் சமைச்சு போடணும். இது கொஞ்சம் சேலஞ்சிங் டாஸ்க். ஏன்னா போகிற இடத்துல என்ன சாமான் கிடைக்கிறதோ அதை உபயோகப்படுத்தி மகாராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணும். அர்த்தநாரி தன்னுடைய சாத்துரியத்தால் இருக்கிற சாமானை வச்சுண்டு புதுசு புதுசா ரெசிபிஸ் எல்லாம் தானே கிரியேட் பண்ணி விதமா சமைச்சு அசதிட்டான். மகாராஜாக்கு ரொம்ப திருப்தி. மேலும் நீச்சல், மல்யுத்தம், சிலம்பாட்டம், குஸ்தி போன்ற விளையாட்டுகளிலும் அர்த்தநாரி நல்ல தேர்ச்சி பெற்றான். இந்த விளையாட்டு போட்டிகளில் கலந்துண்டு மகாராஜாட்டிருந்து நிறைய பிரைசஸ் எல்லாம் வாங்கினான். கடுமையான உடல் பயிற்சி பண்ணி நம்ம அர்த்தநாரிக்கு கட்டுமஸ்தான உடம்பு, 6 பேக் அர்த்தநாரி தான். இப்போ அர்த்தநாரிக்கு ஒரு 16 வயசாகுது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத திருப்பம். மைசூர்ல ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் அது கல்யாணத்துக்கு போயிருக்கச்சே அந்த கல்யாண மாப்பிள்ளைக்கு திடீர்னு காக்காவலி வந்துடுத்து. கொஞ்சம் நிலைமை மோசமாயிடுத்து. கல்யாணம் நின்று போயிடக்கூடாதுன்னு சில பெரியவாள்லாம் அர்த்தநாரிய வற்புறுத்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா. அர்த்தநாரியும் பண்ணிண்டான். அந்த பெண்ணின் பெயர் நஞ்சம்மா. இந்த கல்யாணம் ஆன மறு வருஷமே அர்த்தநாரிக்கு வேலையில ஒரு பெரிய ப்ரமோஷன்.
மைசூர் அரண்மனையின் தலைமை சமையல்காரர் அப்படின்னு இவனுக்கு ஒரு போஸ்ட். அர்த்தநாரி இப்போ மைசூர் பேலஸோட மாஸ்டர் ஷெஃப் ஆயிட்டான். இப்படி ஜிலு 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 ஜிலுன்னு வாழ்ந்துருக்கு அவனுடைய வாழ்க்கை. பூனாச்சிபுதூர்ல சுப்பலக்ஷ்மிக்கு 3 குழந்தைகள், இங்க மைசூர்ல நஞ்சம்மாக்கு 3 குழந்தைகள். இப்படி 20 வருஷம் ஓடியே போயிடுது. இப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், திருப்புகழ் யோகின்னு சொல்லி இந்த எபிசோட ஆரம்பிச்சேளே, யோகத்தையே காணுமே, ராஜ போகமா தான் இருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப அர்த்தநாரிக்கு 37 வயசாகுது. ஒரு பெரிய சுனாமி அடிக்கிறது. பூனாச்சிபுதூர்ல அர்த்தநாரியோட 3 குழந்தைகள் ஒத்தர் மாத்தி ஒத்தர் தவறி போயிட்டா. அந்த துக்கம் தாங்காம சுப்பலக்ஷ்மியும் போயிட்டா. இங்க மைசூர்ல அர்த்தநாரியோட 2 பெண்கள் ஒரு தூணை பிடிச்சி இப்படி சுத்தி 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 விளையாடின்னு இருக்கா. தபால்னு விழுந்தா, காரணமே இல்லை, பட்டுன்னு போயிட்டா. அர்த்தநாரிக்கு ஒரு பெரிய ஷாக். அதுக்கும் மேல குன்ம நோய் வந்து கொடுத்து, இட்ஸ் சம் ஃபார்ம் ஆஃப் அல்சர். அப்பப்போ தாங்க முடியாத வயிற்று வலி. மகாராஜாக்கு அர்த்தநாரியை ரொம்ப பிடிக்குமோனோ அவர் 1 வருஷம் பெய்டு மெடிக்கல் லீவ் கொடுத்து அரண்மனை வைத்தியர்களெல்லாம் அனுப்பிச்சு வச்சார். எதுக்குமே கேட்கல. இப்போ இவ்வளவு துக்கம், குணமாகாத குன்ம நோய், அப்பப்ப தாங்க முடியாத வயிற்று வலி, எதுக்காக நம்ம இப்படியாவது உயிர் வாழணும்ங்கிற நிலைமையில அர்த்தநாரி இருக்கச்சே அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருந்த கொத்தனார் அந்த பக்கமா வந்தார். அவருக்கு அர்த்தநாரி என்னன்னா தெரியும். அவர், அர்த்தநாரி நீ பழனிக்கு போயேன்பா கிளம்பி அப்படின்னார். பழனியில யார் இருக்கா? ராஜ வைத்தியத்துக்கே குணமாகலையேன்னு அர்த்தநாரி சொல்ல, அந்த கொத்தனார் சொன்னார், இந்த வைத்தியர்களுக்கெல்லாம் ஒரு வைத்தியர், பழனியில ஒரு மகா வைத்தியர் இருக்கார். அவருடைய பெயர் தண்டாயுதபாணி. அவரால குணப்படுத்த முடியாத வியாதி இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. கிளம்பி போனி பழனிக்குன்னு அவர் கொஞ்சம் உற்சாகத்தோட சொல்ல, அப்ப கூட நம்ம அர்த்தநாரிக்கு தெய்வ நம்பிக்கை வந்து விடல. எத்தனா பித்தன் தெளியோன்னு நஞ்சம்மாவையும் பையன் நரசிம்மனையும் கூட்டிண்டு அவர்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் எடுத்துண்டு மைசூர்ல இருந்து அவ கிளம்பிட்டா. மறுபடியும் அவ யாருமே மைசூர் பக்கமே வரல. ஒரு தை பூசத்தன்னைக்கு பழனிக்கு வந்து சேர்ந்தா. பக்தாள்லாம் காவடி சுமந்துண்டு போறா. எங்க பார்த்தாலும் அரோகரா கோஷம், ஜெய 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 ஜெயன்னு இருக்கு பழனிமலை. அர்த்தநாரிக்கே உடம்புல கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருக்கு. இன்னும் பழனி ஆண்டவனையே போய் பார்க்கல. ஆனா பழனிமலைக்கே அப்பேற்பட்ட ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு. மூலிகைகள் நிறைந்த மலை, சித்தர்கள் வாழும் மலை இல்லையா? இல்லைன்னா அதிசயம் அநேகமுற்று பழனிமலைன்னு நம்ம அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பழனிமலையுடைய பெருமைய மெனக்கிட்டு சுவாமி மலைக்கு போய் பாடுவானே. அன்றைய தினம் 38 வயதான அர்த்தநாரி தன்னுடைய எல்லா கவலைகளையும் பழனி ஆண்டவனின் திருவடிகளில் சமர்ப்பித்தார். அபிஷேக பால், பிரசாதமா அங்க கிடைக்கிற பழங்கள், அதை மட்டும் சாப்பிட்டு கடுமையான விரதம் இருந்தார். அந்த விரதத்திலையும் பழனி ஆண்டவனுக்கு தன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிட்டே வந்தார். பக்கத்துல இருந்த நதிகள்லேருந்தையும் குளங்கள்லேருந்தையும் அபிஷேகத்துக்கு குடம் குடமா தீர்த்தம் கொண்டு போவார். பழனி மலை ஏறி, அப்பெல்லாம் வெஞ்சு கிடையாது இல்லையா? நாளாக நாளாக அர்த்தநாரியோட வயிற்று வலி குறைஞ்சுட்டே வந்தது. அந்தாதியில அபிராமப்பட்ட மணியே மணியினுடைய ஒளிரும் மணிப்புடைந்து அணியே அணியுமணிக்கு அழகே
அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அவரை பெருவிருத்தே பணியேன் ஒருவரை என் பத்ம பாதம் பணிந்த வெண்ணே. இப்படி தன்னை அணுகாதவர்க்கு பிணியும் அவனே சரணாகதி அடைஞ்சு விட்டா அந்த பிணிக்கு மருந்தும் பழனி ஆண்டவனேங்கிறது அர்த்தநாரிக்கு இப்போ நன்னா புரிஞ்சு போயிடுத்து. அப்போ பழனியில அக்னி நட்சத்திரம் சித்திரை திருவிழா ஜாம் ஜாம் ஜாம்னு நடந்துட்டு இருக்கு. சாயங்காலம் உற்சவர் பவனி வந்துட்டு இருக்கார். ஒரு பெண்மணி வங்கார மார்பில் அணி என்று தொடங்கும் திருப்புகழ் பாடலுக்கு நாட்டியம் ஆடிட்டு இருக்கா. வாதாபி கணபதி விற்றிருக்கும் திருச்செங்காட்டங்குடி திருப்புகழ் பாடல் இது. கொஞ்சம் பெரிய பாட்டு, அதனால நமக்கு இப்போ பாடத்துக்கு நேரம் இல்லை. பிரசித்தி பெற்ற நாதவிந்து கலாதினமோ நம்ம பாடல்ல சேரமான் பெருமாள் நாயனாருடைய சரித்திரம் வரும் இல்லையா, எபிசோட் 5C பார்த்தோமே. இந்த வங்கார மார்பிலணி திருப்புகழ் பாடல்ல பரஞ்சோதி என்கின்ற சிறு தொண்டர் நாயனாருடைய சரித்திரம் வரும். பக்தாள்னா அவசியம் படிச்சு பார்க்க வேண்டிய ஒரு பதிகம் இது. கௌமாரம்.com பாடல் எண் 813. இந்த திருப்புகழ் பாடல்ல ஒரு வரி, சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமன. இந்த வரிக்கு அந்த பரதநாட்டிய பெண்மணி சஞ்சாரி பண்ணிட்டு இருக்கா. அதாவது இதே வரிய திரும்பி திரும்பி பாடி அவளே சிங்கார ரூப மயிலாகவும் அந்த மயிலே வாகனமாகவும் அந்த வாகனத்துல முருகப்பெருமான் ஜல் 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 ஜல்னு பவனி வர மாதிரியும் அபிநயம் எல்லாம் முடிச்சுட்டு இருக்கா. அர்த்தநாரி இந்த காட்சியை பார்த்தார், உற்சவரை பார்த்தார், மெய்மறந்து போனார். அர்த்தநாரி கேட்ட முதல் திருப்புகழ் பாடல் இது. அவருக்கு நினைவு திரும்பி வந்தப்புறமா கூட சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமன, சிங்கார ரூபமயில் வாகன நமோ நமன, இதே வரி அவருடைய காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. எப்படியாவது இந்த பாடலை நம்ம கத்துட்டோம்னு அவருக்கு திடீர்னு ஒரு ஆர்வம் வந்து கொடுத்த. என்ன பாட்டுதுன்னு கூட இருக்கிறவாளெல்லாம் கேட்டா அவள் எல்லாரும் அர்த்தநாரி இது திருப்புகழ்பா அப்படின்னா. திருப்புகழ்னா என்ன அர்த்தநாரி கேட்டார். பிற்காலத்துல அத்தனை பக்தாளுக்கு திருப்புகழ் சொல்லி கொடுக்க போற நம் திருப்புகழ் யோகி வள்ளிமலை வள்ளல் திருப்புகழ்னா என்னன்னு கேட்ட காலம் நினைச்சு பார்த்தோம்னா மேனி சிலிர்க்கிறது எல்லாமே பழனி ஆண்டவனின் திருவிளையாடல் தான். இப்போ அடியேன் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துவிட்டேன், கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுவோம். அர்த்தநாரி தங்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துண்டு மைசூர்லேருந்து கிளம்பினார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுல ஒரு பொருள் பழனிக்கு வந்து சேரல. பாதி வழியில எல்லாம் திருட்டு போயிட்டு, நஞ்சம்மாவின் நகைகள் உட்பட. அப்போ அர்த்தநாரி, நஞ்சம்மா, அந்த பையன் நரசிம்மன், அவ 3 பேருமே கோவில் பிரசாதத்தை சாப்பிட்டு இருந்தா. எங்கேயாவது அன்னதானம் நடந்தா நஞ்சம்மாவும் நரசிம்மனும் அங்க போய் சாப்பிடுவா. கோவில்லையே மண்டபத்துல ராத்திரி படுத்துட்டு தூங்குவா. இப்படி அவளுடைய லைஃப் ஸ்டைல் வாழ்க்கையே தலைகீழா மாறிடுது இப்போ. மேலும் அர்த்தநாரிக்கு மைசூர்ல இருக்கச்சே அனுஷ்டானம்லாம் கிடையாது. இப்போ திருக்கால சந்தி என்ன, காயத்ரி ஜபம் என்ன எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இப்போ அர்த்தநாரி கையில ஒரு திருப்புகழ் புஸ்தகம் கிடைச்சு விட்டு. ஆனா அவருக்கு படிக்க தெரியாது இல்லையா. காவடி தயார் பண்ற ஒருத்தருடைய பையன், அவனுடைய பெயர் மணி, 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கான். அந்த மணி கிட்டேந்த திருப்புகழ் படிக்கிறதுக்காகவே 38 வயசுல அர்த்தநாரி தமிழ் எழுத படிக்க கத்துண்டார். கடுமையான உழைப்பு, பழனி ஆண்டவனின் அனுக்கிரகம். கூடிய சீக்கிரம் அந்த புஸ்தகத்துல அதுலேருந்து, அதாவது அந்த புஸ்தகத்திலேருந்து ஒரு 59 திருப்புகழ் பாடல்களை படிக்க ஆரம்பிச்சுட்டார். நுற்றுமே போட்டுட்டார். ராக தாளத்தோடலாம் அப்போ அவருக்கு பாட தெரியாது. ஆனா தன்னுடைய கணீர் குரல்ல
நன்னா படிப்பார். ஒரு சமயம் அர்த்தநாரி திருப்புகழ் படிச்சுட்டு இருக்கச்சே அந்த ஊர்ல இருந்த சில பெரியவாள்லாம் அர்த்தநாரி கிட்ட வந்தா. அதுல ஒரு பெரியவர் சொன்னார், அர்த்தநாரி உனக்கு அருமையான சாரீரம்பா, இவ்வளவு பக்தியோட படிக்கிற, ஆனா பல இடங்கள்ல தப்பு தப்பா இருக்கு. உன் தப்பு இல்ல, அந்த புஸ்தகத்துல அத்தனை பிழைகள் இருக்கு, எனக்கு தெரியும். பிழை இல்லாத ஒரு புஸ்தகமா வாங்கி படியேன்பா அர்த்தநாரி அப்படின்னு சொல்றார். அர்த்தநாரி அது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்க அந்த பெரியவரே சொல்ற, மெட்ராஸ்ல, அப்பெல்லாம் மெட்ராஸ் தானே, இப்பதானே சென்னை, மெட்ராஸ்ல லிங்கி செட்டி தெருல வடக்குப்பட்டு சுப்பிரமணியம் பிள்ளைன்னு ஒரு மகானுபாவர் ஓலைச்சுவடிகள்ல சிதறி கிடந்த திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் சேகரிச்சு பாடுபட்டு பிரிண்ட் போட்டு இருக்கார். அவருடைய பிரஸ்ல பிழையில்லாத திருப்புகழ் புஸ்தகம் கிடைக்கும், அங்கேருந்து வாங்கி படி. அர்த்தநாரியோட திருப்புகழ் ஆர்வத்தை பார்த்துட்டு பழனியில இருந்த ஒரு பெண்மணி அந்த புஸ்தகத்தின் முதல் பாகத்தை லிங்கிச்செட்டி தெருல இருந்து எப்படியோ பழனிக்கு வரவழைச்சுட்டா. அந்த புஸ்தகத்தை அர்த்தநாரி பார்த்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கண்ணில் தொட்டு ஒத்திக்கிறார். பார்த்தா அதுலயே 400 சொச்சம் பாடல்கள் இருக்கு. இப்போ அவர் அதுலயே ஐக்கியமாயிட்டார். திருப்புகழ் இஸ் a way of life அப்படின்லாம் சொல்றா இல்லையா? அர்த்தநாரிய பொறுத்த வரைக்கும் திருப்புகழ் இஸ் his life. கிரகஸ்தராச்சே, நஞ்சம்மா என்ன பண்ணுவா, நரசிம்மன் என்ன பண்ணுவான் பாவம், அவர் கவலையே படல. அவளை பழனி ஆண்டவன் பார்த்துப்பான். அவர் உண்டு, அவர் திருப்புகழ் உண்டு. ராப்பகலா அந்த புஸ்தகத்தை படிச்சு கூடிய சீக்கிரம் 425 திருப்புகழ் பாடல்களை மனப்பாடம் பண்ணிட்டார். ஆச்சரியம் இல்லையா? இப்போ தினந்தோறும் பழனி ஆண்டவனுடைய சன்னதியில தன்னுடைய கணீர் குரல்ல பக்தி பரவசம் பொங்க திருப்புகழ் பாராயணம் பண்ணுவார். இந்த பக்தரின் பக்தியை மெச்சிய நம் பழனி ஆண்டவன் இப்போ அர்த்தநாரியோட கனவுல வந்து, அர்த்தநாரி, பொங்கிமலை சாரல்ல கல்யாண தீர்த்தத்திலேருந்து எனக்கு அபிஷேகத்துக்கு தீர்த்தம் கொண்டு வா, வந்து அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கட்டளையிட்டான். சாரி, பொங்கிமலையில பொதிகை மலை சாரல். அர்த்தநாரிட்ட காலனா காசு கிடையாது பழனிமலையிலேருந்து பொதிகை மலைக்கு போறதுக்கு. அது பழனி ஆண்டவனுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் அர்த்தநாரியோட கனவுல தீர்த்தத்தை கொண்டு வான்னு கட்டளையிட்ட பழனி ஆண்டவன் இன்னும் 4-5 பக்தாளோட கனவுல போய் அர்த்தநாரிக்கு போய் பணம் கொடுங்கோன்னு கட்டளையிட்டான். இப்படி எப்படியோ பழனிமலையிலேருந்து பொதிகை மலைக்கு போய் கல்யாண தீர்த்தத்திலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அர்த்தநாரி பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணினார். மேலும் பான தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், தேவி தீர்த்தம் போன்ற புனிதமான தீர்த்தங்கள்ல இருந்தெல்லாம் தீர்த்தம் கொண்டு வந்து மனம் குளிர பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணினார் நம் அர்த்தநாரி. இப்போ அர்த்தநாரியை பார்த்தாலே ரொம்ப சாந்தமா இருக்கு. ஏன்னா திருப்புகழ் திருப்புகழ் திருப்புகழ்னு அவருடைய மனசுல திருப்புகழை தவிர வேற எண்ணங்களே கிடையாது. இப்போ ஊர் ஜனங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட நல்ல மதிப்பு வந்து கொடுத்த, மைசூர் சாமி மைசூர் சாமி எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு ரொம்ப அன்பு பாராட்டுறா. இப்போ நம்ம மைசூர் சுவாமிகள் பழனியிலேருந்து கிளம்பி திருச்செந்தூருக்கு வந்தார். செந்தில் ஆண்டவனை தரிசனம் பண்ணினார். அதுக்கப்புறமா உட்காந்துட்டு திருப்புகழ் பாராயணம் பண்ணினார். அவர் எங்க போனாலும் ஒரு துண்டை விரிச்சு போட்டுப்பார், உட்காந்துப்பார், தன்னுடைய கணீர் குரல்ல சந்தோஷமா திருப்புகழ் படிப்பார். இப்போ வரவா போறவாலாம் காசு பணம் போடுவா இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுப்பார். அதுலேருந்து நயா பைசா அவருக்குன்னு அவர் எடுத்துக்க மாட்டார்.
மைசூர் சுவாமிகளுக்கு அன்னதானம்னா ரொம்ப பிடிக்கும். ஷஷ்டி வந்துட்டா போகிறோம், இந்த சேர்த்து வச்ச பணத்துலேருந்து சாமானெல்லாம் வாங்கிட்டு வருவார், அடுப்பை மூட்டுவார். அவரே மாஸ்டர் ஷெஃப் தானே, ஆசதீர பக்தாளுக்கு சமைச்சு போடுவார், அன்னதானம் பண்ணுவார். ஏதாவது அதில் மிஞ்சி இருந்ததுன்னா கடைசியாக அவர் சாப்பிடுவார். அப்படிதான் வாழ்ந்திருக்கார், சரித்திரத்தில் போட்டிருக்கு. இப்போ திருச்செந்தூர்லேருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துலேருந்து கதிர்காமம் போனார். அங்கே 48 நாட்கள் இருந்தார். ஒரு மண்டலம் கதிர்காமத்தில் திருப்புகழ் பாராயணம் பண்ணியிருக்கார். கதிர்காமத்துலேருந்து பழனிக்கு வந்துட்டார். பழனியிலேருந்து கோவில்பட்டிக்கு வந்தார். அங்கே வெங்கடராயர்னு ஒரு பெரியவர்கிட்டேருந்து ஸ்ரீமத் பகவத்கீதா மற்றும் யோக வாசிஷ்டம் கத்துண்டார். அதுக்கிட்டேருந்து பல வேதாந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறார். ஒரு 45 நாட்கள் வெங்கடராயர் கூடவே தங்கி இருந்தார். அப்போது மைசூர் சுவாமிகள் வெங்கடராயர்கிட்ட வேண்டிக்கிறார், அடியேன சிஷ்யனா ஏத்துண்டு நீங்கள் தான் கரையேற்றணும். வெங்கடராயர் சொன்னார், கரை ஏறினவாளால் தான்ப்பா கரை ஏற்ற முடியும். நீ திருவண்ணாமலைக்கு போய் ரமண மகரிஷியையும் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளையும் தரிசனம் பண்ண. இப்போ நம்ம மைசூர் சுவாமிகள் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டார். உண்ணாமலையாள் சமேத அண்ணாமலையார தரிசனம் பண்ணினார். வள்ளாள கோபுரத்தை பார்த்தார். அருணகிரிநாத சுவாமிகளை நினைச்சிருந்தார். அங்கேருந்து விருப்பாட்ச குகைக்கு போனார். அப்போது ரமண மகரிஷி அங்கே தான் இருந்துட்டு இருந்தார். அப்புறமா தானே ஸ்கந்தாசிரமம் ரமணாசிரமம்லாம் வந்தது இல்லையா? அங்கே பக்தாள்லாம் ரமண மகரிஷியோட தர்சனத்துக்காக காத்துன்னு இருக்கா. கௌபீனத்தோட கையில் ஒரு தண்டத்தை வச்சுட்டு பகவான் வந்து நின்னார். நம்ம மைசூர் சுவாமிகளுக்கு சாக்ஷாத் தண்டாயுதபாணியே அங்கே வந்து தர்சனம் கொடுத்த மாதிரி இருந்துதான். அப்படியே பழனியாண்டியே வந்து நின்றது போல தோன்ற மயிர்கூச்செறிந்து நின்றேன் அப்படின்னு பின்னாடி வள்ளிமலை சுவாமிகள் சொல்றார். இன்றைய தினம் பகவானோட 74வது ஆராதனை. பகவானுடைய தர்சனத்தோட இப்போ பூர்த்தி பண்ணுவோம். அடுத்த பதிவுல நம்ம மைசூர் சுவாமிகள் எப்படி வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளானாங்கிற சரித்திரத்தை பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ.